Blessed be the Lord God of Israel from everlasting to everlasting. Amen and amen. Everlasting. எப்படி நம்ம everlastingல வாழ்வது? ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கை நம்பிக்கையோட எப்படி வாழ்றது அது நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டெமோ கொடுக்குறது யாரு? நமக்கு டெமோவா இருக்கிறது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம வந்து ஆவியில எப்படி நம்ம வாழ்வது, ஆவியில எப்படி நடப்பது, ஆவியில எப்படி நம்ம எப்பவுமே வசனம் என்ன சொல்றதுன்னா மாம்சத்துல நடுவாமல் ஆவியில நடக்கணும்ன்ற. எல்லா இடத்துலயும் ஆவியில பலன் உண்டு, ஆவியில பலன் படணும் அப்படின்றாரு. வார்த்தையில பலன் ஆகும், ஆவியில பலன் ஆகும் அப்படின்னு கிறிஸ்து இயேசு சொல்றாரு, கிரைஸ்ட் சொல்றாரு. அப்போ நம்ம ஆவியில எப்படி பலன் அடையும்? அப்போ Luke 4:1ல Jesus full of the Holy Spirit left the Jordan and was led by the Spirit into the wilderness. அவர் வந்து வனாந்தரத்துல. ஜீசஸ்க்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்காதா? இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவர் வந்து ஃப்ளஷ்ல மாம்சத்துல வந்தாரு, வார்த்தை வந்து மாம்சமானது அப்படின்றாரு. அப்போ நம்மள போல மாம்சத்துல தான் இருந்தாரு. அப்போ மாம்சத்துல இருக்கும் போது அவர் ஆவியில கனெக்ட் ஆகும். அப்ப எப்படி ஆவியில எப்படி கனெக்ட் ஆக முடியும்? ஆவியில நம்ம பலன் அடையும். மாம்சத்துல நம்மளால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகும். அப்போ ஆவியில எப்படி நம்ம முடிவெடுத்து நம்ம வந்து வெற்றிகரமா இருக்கணும், அது வந்து ஜீசஸ் கத்து தராரு. இப்போ அவர் டெம்டேஷன் போறார் 40 days. Where for 40 days, next வசனம் இரண்டாவது. Where for 40 days he was tempted by the devil. He ate nothing during those days, and at the end of them he was hungry. அது நான் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஹேண்ட்ரின்றது எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் பசி. அப்போ அவர் டெம்டேஷன் அவர் வந்து 40 days வனாந்தரத்துல இருந்து அந்த 40 days எப்படி அவரால் வந்து அவர் வந்து எதுவுமே சாப்பிடலையா, அவர் வந்து குடிக்கல எதுவுமே. 40 days எப்படி இருக்க முடியும்? ஒரு ஃபிளஷ்னால எப்படி இருக்க முடியும்? 40 days ஜீசஸ் எப்படி இருக்க முடியும்? ஃபிளஷ்ஷா இருந்திருக்கிறாரு. மாம்சத்துல இருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பட்னியா இருந்து மறுநாள் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? இன்னைக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்க முடியாது. நாளைக்கு 40 days இருந்திருக்காரு. 40 days இருந்திருப்பாரு. எப்படி இருந்திருப்பாரு? எப்படி இருந்திருப்பாரு? அவர் ஆவியில இருந்திருக்காரு வனாந்தரத்துல. அப்போ இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், நேத்து நான் யோசிக்கிறேன், நான் ஒரு வனாந்தரத்துல அந்த காடு வனாந்தரோட வந்து காடு டெசர்ட், அங்க ட்ரையா இருக்கும், ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்காது, அவ்வளவு காஞ்ச இதுவா இருக்கும். ஆனா மரங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல நான் ஒண்டியா போய் அங்க உட்கார்ந்து பிரேயர் நான் பண்ண முடியுமா? தியானம் பண்ண முடியுமா? ஒரு பக்கம் இருள டே அண்ட் நைட் அவர் வந்து சாப்பிடவோ இல்லை குடிக்கவோ இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் எப்படி டே அண்ட் நைட்டு வனாந்தரத்துல 40 days இருக்க முடியும்? மாம்சத்துல இருக்க முடியுமா? என்னால இருக்க முடியாது. நிச்சயமா ஒரு நம்ம சவுண்ட் வந்தா இப்படின்னு திரும்பி பாக்குறோம், பயம் இல்லையா? ஃபிளஷ் பயப்படும், ஆவி பயப்படாது. ஃபிளஷ் பயப்படும், ஃபிளஷ் பதட்டாகும், ஃபிளஷ் ஆன்சைட்டி ஆகும், என்வி ஆகும், எல்லாமே ஆகும். ஆனாக்கா ஆவி எதுவுமே ஆகாது. என்ன வந்தாலும் கம்பீரமா அவங்க தியானம் பண்ணுவாங்க. அப்ப அவர் எப்படி ஆவியில நடந்திருப்பாரு? அந்த டெம்டேஷன் 40 days அவருக்கு டெம்டேஷன் வருதுன்னு தெரிஞ்சு அவர் 40 days யார் கூட கனெக்ட் ஆகணும்? தேவன் கூட ஐக்கிய வைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தேவன் கூட ஒரு 10 நிமிஷம் அறைக்குள்ள போய் மூடிக்கொண்டு நம்ம தியானம் பண்றோமா? நிச்சயமா நமக்கு தேவை. ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம வார்த்தையில இருக்கிறோம். திடீர்னு நம்ம வந்து சடனா யாருன்னா என்ன சொன்னா ஹர்ட் ஆயிடும். யாருன்னா என்ன சொல்லிட்டா ஹர்ட் ஆயிடும். அது ஏன் ஆகுது? ஏன்னா நம்ம ஃப்ளஷ்ல இருக்கிறோம்.
நம்ம வந்து இது பொய்க்கு பிதா சாத்தான்ன்றோம் இல்லைங்களா? பொய்க்கு பிதா சாத்தான். அது அதே மாதிரி மாம்சத்துக்கு பிதாவும் சாத்தான். ஏன்னா மாம்சம் கம்ஃபர்ட் எடுக்குது. எப்படி பொய்க்கு பிதா சாத்தான் ஆகுறனும் மாம்சத்துக்கு பிதாவும் சாத்தான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு ஆவில நிரம்பி இருங்கன்றார். அந்த வசனம் லூக் 4:1ல ஒரு வெர்ஷன்ல வந்து கொடுத்திருக்குது. கண்ட்ரோல் பை தி ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் கண்ட்ரோலா இருக்கிறாரு ஹோலி ஸ்பிரிட்ல. இன்னொன்று வந்து பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். பர்ஃபெக்ட் கம்யூனிகேஷன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். filled with the Holy Spirit, full of the Holy Spirit. இந்த மாதிரி அவர் கனெக்டிவிட்டியா இருக்கிறார். அப்ப ஆவியானவர் எப்படியா இருக்கிறார் நம்மகிட்ட? He is a comforter, he is a counselor, he is a helper. நமக்கு நம்ம கோபத்துல வர விடாதபடிக்கு அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். அப்ப அந்த வனாந்தரத்துல அவருக்கு டெம்டேஷன் ஒரு நாள் இருந்திருக்கும். 40 நாளும் இருந்திருக்கும் டெம்டேஷன். அந்த 40 நாள் டெம்டேஷன் இருக்கும்போது எப்படி கோத்ரூ பண்ணியிருந்திருப்பார்? அவர் வார்த்தையில தேவனோட ஐக்கியத்துல அவர் கனெக்டா இருந்துக்கிறாரு. மாம்சம் வந்து மரணம், ஆவி வந்து ஜீவனம்ன்றாரு. அப்போ அவரு ஜீவனமா இருந்திருக்கிறாரு. மாம்சத்தை சாகடிச்சுட்டு அவர் வந்து மாம்சம் எப்படி சாவடிக்கிறது? அப்போ crucified with Jesus. How? எப்படி crucify ஆகும்? ஏன்னா கிறிஸ்து இயேசு மரித்தாரு. அங்க மரிக்கிறாரு. அவர் கிறிஸ்து இயேசு இல்ல. நான் ஷைலா மரிச்சிட்டேன். இப்போ நான் உயிர் தெழுறேன். I am crucified, I am buried with Jesus. அப்போ நான் buried ஆயிட்டு உயிர் தெழுறேன். நான் ஷைலாவா இல்ல, ஜீசஸ். புரியுதுங்களா? அப்போ நான் ஷைலாவா இல்ல, ஜீசஸா. அப்போ அந்த ஆவிக்குள்ள நான் கனெக்ட் ஆயிருந்தோன்னு நான் ஷைலா கிடையாது, நான் கிரைஸ்ட். I am following the Christ. கிரைஸ்ட் எப்படி இருக்கிறாரு? கோவப்படுவாரா? ஆன்சைட்டி ஆவாரா? எந்த பிரச்சனையா பார்த்து பயப்படுவாரா? எதுவுமே இல்லை. அப்ப அந்த வனாந்தரத்துல ஆவியில இருக்கும்போது அவர் ரொம்ப கண்ட்ரோலா filled with the Holy Spirit. அப்போ நம்ம Holy Spirit கூட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, பதட்டமும் இருக்காது, ஆன்சைட்டியும் இருக்காது, எந்த வரிஸும் இருக்காது. இந்த மாதிரி அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்துல நடுவாமல் ஆவியில நடக்கும், நிரம்பி இருக்கணும், முழுமையா இருக்கணும். அப்போ நம்ம எப்படி முழுமையா இருக்க முடியும்? ஹார்ட், நம்மளோட ஹார்ட் கடினமா இருக்குது. வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தைன்படி நடக்க தெரியல. வார்த்தை கேட்கிறோம், மகப் பண்றோம், பேட் பண்றோம், வார்த்தைப்படி நடக்கணும்ன்றோம், ஆனா வார்த்தைன்படி நடக்கிறது. ஏன்னாக்கா திடீர்னு நமக்கு அந்த மாம்சம் வந்துருது வெளியும், அந்த ஓல்டு மேன் வந்துடுறான் வெளியும். அப்ப அந்த ஓல்டு மேன் வரும்போது யங் அட்வர்ட் சொல்லும் போது ஒரு மாதிரி சோர்வின் ஆவி மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த ஹார்ட் என்ன ஆண்டவர் அப்ரஹாமுக்கு வந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் சர்க்கம்சேஷன் பண்ணுறாரு. அது வந்து விருத்த சேதனம். அது 4 லேயர் ஆஃப் ஸ்கின். அதை கட் பண்ணி எடுக்கிறாரு. அப்ப அது எடுக்கும் போது நம்ம வந்து மாம்சம் சாகப்படுது. இருதயத்தை இந்த புதிய ஏற்பாடுல ஜீசஸ் சொல்றாரு, கிறிஸ்து இயேசு சர்க்கம்சேஷன் வித் ஹார்ட், நம்மளோட இருதயத்தை சர்க்கம்சேஷன் பண்ணுறாரு. அந்த இருதயம் வந்து 4 லேயரா சுத்தி கொண்டிருக்குது. நம்மளோட வரிஸ், நம்ம வந்து சின்னதுல இருந்து நம்ம ஒண்ணு இப்பதான் நம்ம பாரமாக்குறோம் இல்ல. சின்னதுல இருந்து நம்ம வளர எதை பார்த்து வளரும்? பாவத்தை பார்த்து வளரும். பேசுறதெல்லாம் பாவம், பார்க்கறதெல்லாம் பாவம். டிவி பாக்குறது பாவம் தானே. டிவி நம்ம பாக்குறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட இச்சை வருது இல்லையா? பிளஸ் அப்போ நம்ம பாக்குறது, கண்ணை பாக்குறது, பேசுறது, நடக்கிறது எல்லாமே பாவம். அப்ப சின்னதுல இருந்து நம்ம என்ன ஆயிடுறோம்? பூமி காயப்பட்ட இருதயமாகும். அப்ப அந்த காயப்பட்ட இருதயம் வந்து நமக்கு கரெக்ட் ஆகணும்னா நம்ம சான்டிஃபை பண்ணணும். எப்படி சான்டிஃபை பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் அவர் மட்டும் தான், அவர் தான்
அவர் தான் நமக்கு ஹெல்ப்பரா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு சொல்றாரு, நான் போனா தான் தேற்றவாளை நம்ப முடியும். ஒரு உள்ளத்தோட வாசம் செய்து நான் உங்களுக்கு ஹெல்ப்பரா இருக்கிறேன், கைடரா இருக்கிறேன், கவுன்சிலரா இருக்கிறேன். அவர் கற்றுத்தராரு, ஞானம் வழியும் சத்தியமும் ஜீவமும் நம்ம இருக்கிறேன். அப்போ அவரே வழி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளோட மாம்சம் எப்படின்னா ட்ரெயின் ஆயிக்குது. கெட்டதை பார்த்து, கெட்டதை பேசி, கெட்டதை பார்த்து நடந்து எல்லாமே ட்ரெயின் ஆயிக்குது. அந்த ஹார்ட் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ட்ரெயின் ஆகணும்னாக்கா ஆவியானவர்கிட்ட ஹெல்ப் இல்லாத நம்மளால ட்ரெயின் ஆக முடியாது. அதுதான் ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டுன்னு சொல்றாரு. அப்போ ஆவியும் கனெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ என் வீட்டுல ஒரு 10 சப்பாத்தி மாவு பேசுகிறேன், 10 சப்பாத்தி பேசுகிற மாவு பேட்டர் பண்றேன். அப்போ அந்த மாவுல 2 ரோல் பேலன்ஸ் இருக்கு. அப்போ நான் எடுத்து நான் பண்ண சொல்றேன், 2 எடுத்து பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அப்போ வச்சுட்டு மறுநாள் நான் ஷெருக்கு கட்டி கொடுக்கணும். அந்த 2 பத்தாது, இன்னொன்னு வேணும். அப்போ நான் திரும்பியும் மாவு பேசுறேன், புதிய மாவு பேசுறேன். பேசிஞ்சு அந்த 2 ரோல் இருக்கு தெரியுமா, அத்தையும் மிக்ஸ் பண்றேன். புரியுதுங்களா? அத்தையும் நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். இப்போ புதுசு எது பல்ஸ் எது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஜீசஸும் நானும் மிக்ஸ் ஆயிட்டு அப்போ மிக்ஸ் ஆனா நான் ஷைலா எங்க தெரியாது, ஆனா அந்த ஜீசஸ் தான் இருப்பாரு. ரெண்டுமே புது சைட். அப்போ ரெண்டுமே புது சைட். அப்போ நான் புதிய சிருஷ்டியா மாறுறேன். ஆண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்றாரு நமக்கு. நம்ம பாவி கன்ஃபஸ் பண்ண கூடாது. நான் பாவிப்பா, எனக்கு நீங்க தான் வழி காட்டணும் அப்படி நம்ம பிரேயரே தப்பு. நான் பாவி கிடையாது. எப்போ நான் பேப்டிசம் எடுத்தனும், எப்போ நான் born again ஆனனும், ரட்சிப்புல வந்தனும், I am Jesus, fullness of Jesus. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ ஷைலா மறைச்சு போச்சு, ஆவி தான். அப்போ ஆவிக்கு ஏதாவது வரிஸ் இருக்கா? ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம இது என்ன டைம்? நமக்கு ப்ரிப்பேர் பண்ற டைம். அந்த ப்ரிப்பேர் பண்ற டைம் எது தெரியுங்களா? ப்ரெஷியஸ் டைம். அதுதான் ஜீசஸ் 40 days ஐக்கியம் தேவன் கூட இருக்கும். நம்ம ஸ்ட்ராங்கா மெச்சூர் பீப்பிள் ஆயிடும். நம்ம அதுதான் ஜீசஸ்க்கு டெம்டேஷன் வருது தெரியும். எவ்ரிடே டெம்டேஷன். 40 days கோ த்ரூ பண்ணிருப்பாரு டெம்டேஷன். சும்மா வரப்பா சாத்தானி ஒரு நாள் டெம்ப் பண்ணுவான். என்ன டெம்ப் பண்றா? ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்குது? ஆண்டவர் ஜீசஸ பரிசுத்த ஆவி அவர் பேப்டிசம் எடுக்கும்போது ஜீசஸ் திஸ் இஸ் மை பிலவ்ட் சன்ன்றாரு. அவர் என்னவா அழைக்கிறாரோ தேவன், அதே தான் சாத்தான் சொல்றா. சன் ஆஃப் காட் தானே, இந்த கல்ல பிரெட்டாக்கு அப்படின்னு சோதிக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதன் அப்பத்தினால மட்டும் இல்லை, தேவனோட வார்த்தைனால பொழிப்பான். ஜீசஸ் வார்த்தையில தான் பொழிச்சார் 40 days வனாந்தரத்துல. நம்ம பிசிக்கல்ல கொடுக்குற அப்போ அது இல்லை, அதுல பொழிக்கல. அவரோட வார்த்தை தினமும் நம்ம எல்லா நான் போற இடம்லாம் நான் கேப்டனா பேசினேன்னா, ஆமாம்மா எனக்குனா முன்னாடி வார்த்தை சொல்லிடுறாங்க. எனக்கு கூட தெரியாது சில வார்த்தை. அவ்வளவு ஃபாஸ்டா உச்சரிப்பெல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா அந்த வார்த்தையின் படி இருக்க மாட்டாங்க. எவ்வளவு வாசம் சொல்லித்தாரு, பிரச்சனைய பேசாதீங்கன்னா பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னாக்கா பிரச்சனையை தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்க. வார்த்தையை பேசுங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. கன்ஃபர்ஸ் பண்றதுதான் வார்த்தையை வார்த்தை தெரியுதாமா அப்படின்றாங்க. அந்த வார்த்தை படி நம்ம நடக்கிறோமா? வார்த்தை என்ன சொல்லுது? டு நாட் வரி அபவுட் எனிதிங். அப்ப நம்ம வரி பண்றோமே எதுக்கு? ஏன்னா நம்ம ஆவில நிரம்பி இல்லை.
ஆவியில நிரம்பி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி கண்ட்ரோல் எடுத்துக்குமா நம்மள. பிசிக்கல்ல திரும்பி பார்க்காதபடிக்கு ஆவி நம்மள கண்ட்ரோல் எடுத்துவாங்க. ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 40 days வனாந்தரத்துல சாப்பாடு இல்லாம, அந்த வனாந்தரம் எப்படி இருக்கும், கொசு கடி, பூச்சிங்கோ எல்லாமே வரும், பாம்பு மிருகம் எல்லாம், அதுங்களெல்லாம் பேட்டில் பண்றதே இருக்கும். அப்போ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அதுதான். ஒருத்தர் வந்து நம்ம சண்டை போட வராங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் பேட்டில். நம்ம கர்த்தருக்குள்ள வரும்போது ஒருத்தர் நம்மள வந்து தூண்டுறதுக்கு வராங்கன்னாக்கா அது ஸ்பிரிச்சுவல் பேட்டில். அப்போ ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நம்ம பேட்டில் பண்ணுமா? இல்ல, தேவன் பேட்டில் பண்றாரு நம்மளுக்காக. ஆவியானவர் பேட்டில் பண்றாரு. எப்படி? நம்மள சும்மா இருக்க சொல்றாரு. சும்மா இருந்தா நம்ம சைலண்டா போய் படுக்கிறது இல்லை, நம்ம வந்து தியானம் பண்றோம். எவ்ரிடே எவ்வளவு தியானம் பண்றோம்? நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறோம் வார்த்தையை. இப்போ நானும் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், ஒருத்தர்கிட்ட வந்து சுவிசேஷத்தை சொல்றேன், எல்லாம் பண்றது. என்னோட ஆத்மாக்கு தியானம் இது. நான் எப்படி நான் உறவு வச்சுக்கொள்ள முடியும்? தேவன் ஹோலி ஸ்பிரிட் எப்படி உறவு வச்சுக்கொள்ள முடியும்? நான் இனி ட்ரை பண்ணி பாருங்க. ரூம்ல யாருமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு ஆபீஸ் போறீங்க, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது இல்ல, அது வந்து ஒரு HR இல்ல மேனேஜ்மெண்ட் தான் சீக்ரெட்டா பேசணும். அது வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றீங்க. எனக்கு தெரியாத ஆபீஸ்ல இருந்து எல்லாம் நடக்கும். இந்த விஷயம் நான் பேசுறது வெளியே பேசக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்னு மேனேஜர். இது பப்ளிக் ஆகக்கூடாது, இங்க பேசுறது நம்ம 2 பேருக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி தேவன் எனக்கேனா வச்சிருக்காரு, எனக்கேனா விஷன் வச்சுக்கிறாரு. நான் எப்படி இருக்கணும், என்னோட ஒபீடியன்ஸ் எப்படி இருக்கணும். அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸால மட்டும் தான் 40 days இருக்க முடிஞ்சிச்சா? மோசஸ் வந்து 40 days இருந்துக்கிறார். எப்படி? டேப்லெட் எடுத்துன்னு வராரு பாருங்க, இது கமாண்ட்மெண்ட். அப்போ 40 days அவரும் டே அண்ட் நைட் சாப்பிடாத இருந்திருக்கிறார், குடிக்காத இருந்திருக்கிறார். வசனம் இருக்குது, டியூட்ரானமி 9:9 போய் படிங்க வீட்டுல. டியூட்ரானமி 9:9 தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கிறார், தண்ணி குடிக்காம இருந்திருக்கிறார், சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்கிறார். 20 days எப்படி இருக்க முடியும்? faith எப்படி வருது? ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் எது? லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ், இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான் கிஃப்ட். அப்போ நமக்கு இதெல்லாம் வேணும்னாக்கா, நம்ம ஆவில நிரம்பணும்னாக்கா, நம்ம தனியா நம்ம வந்து கிரைஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட கனெக்ட் ஆகணும்னாக்கா தியானம் பண்ணாதான் நம்மளால டெம்டேஷன் கோ த்ரூ பண்ண முடியும், விடுதலையை பார்க்க முடியும், நம்ம வந்து வெற்றிகரமா நடக்க முடியும். அப்போ ஒவ்வொரு வாரியரும் இப்படிதான் நடந்துக்கிறாங்க ஆவியில. எலிஜா, அப்புறம் வந்து நம்ம சவுல சொல்லலாம், புதிய ஏற்பாடு பால், அவர் வந்து அவருக்கு வந்து கண்ணு போயிடுது. 3 days and night தண்ணி இல்லாம இருந்திருக்கிறாரு, சாப்பாடு இல்லாம இருந்திருக்கிறாரு. புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடு நான் சொல்றேன், புதிய ஏற்பாடுல பால் வந்து 3 days and night இருந்திருக்கிறாரு. தண்ணி குடிக்காம சாப்பாடு குடிக்காம எப்படி இருக்க முடியும் அவரால? புதிய ஏற்பாடு தானே, எப்படி இருந்திருக்க முடியும்? அப்ப அவரும் ஆவியில இருந்திருக்கிறாரு. அப்போதான் அவருக்கு வந்து கண்ணு ஸ்பிரிச்சுவல் ஐ ஓபன் ஆகும். ஸ்பிரிச்சுவல் ஐ ஓபன் ஆகி அவரு வைராக்கியமா ஊழியம் பண்ணாரு. நம்மளோட எவர் லாஸ்டிங் எது? அவரு செய்து முடிச்சிட்டாரு, நம்ம என்ன செய்யணும்? அவர் செய்து முடிச்சுட்டு நம்ம அவரை ஃபாலோ பண்ணி நம்மளோட கொள்கை என்ன? ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்மளோட விஷனை நிறைவேற்றி பால் வந்து அவரோட கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு தேவன்ட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. நான் ஓடிய ஓட்ட முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து அவர் மறிக்கிறார். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்பஸ், அவரோட வேலைய ஓடி முடித்துட்டு அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நம்ம வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படி இருக்க கூடாது. அதே நம்மளோட லைஃப் வெற்றிகரமா சாகணும். நான் சாதிச்சிட்டேன், என் ஸ்பிரிச்சுவல் லைஃப சாதிச்சிட்டேன், ஆவியில கனெக்ட் ஆயிட்டு 2 பேரும் ஒரு மனமா வாழ்ற பாரு. பரிசுத்த ஆவியும் நானும் ஒன்னாயிட்ட ஒரு மனம்.
இதுதான் கர்த்தரோட ராஜ்யம், எவர் லாஸ்டிங். இது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம, அப்போதான் நம்ம கம்பீரமா, அன்னைக்கு பிரதர் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னாரு, நீதி விசாரிக்கும் போது நம்ம தைரியமா நிக்குவோம். நீதிய விசாரிக்கும் போது, ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கும் போது தைரியமா நிக்குவோம், அன்போட நிக்குவோம், சமாதானம் முழுமையா, சமாதானமா, பரிசுத்தமா நிக்குவோம். ஏன்னா எந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டேன், தேவனோட ப்ராஜெக்ட் நான் முடிச்சிட்டேன், நான் கம்பீரமா நிக்கிறேன். இதுதான் கர்த்தரோட ஆவிக்குள்ள கனெக்ட் ஆகும். ஆவியில எப்படி நடப்பது? அப்போ தேவனுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் நான் செத்து அங்கே தொடரும். இதுதான் ஆவியில நடப்பது. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டாக.